சிவ அன்பர்களுக்கு வணக்கம். நம்பியாரூரர் புன்கூர் திருத்தலத்திலே இறைவனை போற்றி பரவி பாடும் பொழுது, ஏன் தங்கள் திருவடியை நான் வந்து அடைந்தேன், ஏன் தங்கள் திருவடியையே நான் பற்றினேன் என்பதாக அந்த பாடல்கள் தோறும் தொகுத்து போற்றி பரவும் பொழுது, 4வது பாடலில் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்றசூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றுகிறல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே என்று சொல்லி பாடியிருக்காரு. இது என்ன, அன்புள்ள அடியார்களை எல்லாம் தொகுத்து நாயன்மார்களை தொகுத்து குற்றம் செய்யணும் குணம் என கருதும் என்று சொன்னால், அவர்கள் என்ன குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று நம்பியார் ஒரு கோணத்திலே அவர் சுட்டுகிறார் என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உரியது. இப்போ ஞானசம்பந்த பெருமானை பற்றியும் நாவுக்கரசர் பெருமானை பற்றியும் நம்பியார் ஒரு நோக்கில் எதை வந்து அவர்களுடைய வரலாற்றிலே குற்றம் என்று கருதினார் என்பதை நானே ஒரு ஆய்வு செய்தது. அதில் அருணை வடிவேல் முதலியார் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார்கள், சிகேஎஸ் அவர்கள் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து அவையெல்லாம் வந்து பொருந்தாத கருத்துகள் என்று சொல்லி நான் எனக்கு என்ன இறைவனால் உணர்த்தப்பட்டதோ எது சரியான கருத்து என்று அந்த ஆதாரங்களை இங்கே வைத்து, அன்பர்களை நீங்கள் என்ன கருதுகிறீர்களோ உங்களுக்கு உணர்த்தினால் நீங்கள் அந்த கருத்தை கொள்ளுங்கள் என்று அப்படி செய்திருக்கிறேன். ஏனென்றால் பலர் வந்து உரையாசிரியர் வந்து என்ன சொல்கிறார்களோ அதை விட, ஏன்னா உரையாசிரியர்கள் நமக்கு வந்து ஒரு இருட்டில் வந்து விளக்கேற்றி வைத்தது போல் அவர்கள் நமக்கு பாடுபட்டு அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். வந்து போற்றுதலுக்கு உரியவர்கள், எப்படி போற்றினாலும் வந்து தகும். ஆனால் அதையே நான் வந்து பிடித்து கொள்வேன் என்று சொல்லி அதற்கு மேல் சிந்திக்கக்கூடிய எண்ணமே வராமல் அப்படி வந்து பலர் காலம் கடத்துகிறார்கள். எனக்கு இறைவன் இதையெல்லாம் சிந்திக்க சொல்லியிருக்காரு. அந்த வகையிலே தான் அந்த ஞானசம்பந்தர் என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் நினைக்கிறார் என்பதை இவர்களுடைய உரையில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை மறுத்து முன்னதாக தனியாக ஒரு பதிவு செய்திருக்கிறேன். அதேபோல் நாவுக்கரசு பெருமான் என்ன குற்றம் செய்ததாக சுந்தரமூர்த்தி சாமிகள் கருதுகிறார் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இவர்கள் இருவர் உரை விளக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒன்று பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது நாளை போவார் என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது, இவர்கள் வந்து அருணை வடிவேல் முதலியார் நாளை போவார் செய்தது தில்லை நகருக்குள்ளும் திருக்கோயிலுக்குள்ளும் புக முயன்றது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாறே சேக்கிழார் பெருமானால் வந்து சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட நோக்கம் இவருக்கு இருந்ததாக சொல்லப்படலை. அதாவது திருக்கோயிலுக்குள்ளும் தில்லை நகருக்குள்ளும் புக முயன்றது என்றே சொல்லியிருக்கார். போய் தரிசிக்கணும்னு எண்ணார ஒழிய அங்கே எல்லையிலேயே நின்று விடுகிறார். அங்கே வந்து பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லைன்னு இந்த ஆகுதி புகைகள் இதெல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் நினைக்கிறாரு. நிறைய மாளிகைகள் இருக்கும், தில்லை 3000 பேர் இருப்பாங்க, அவர்களெல்லாம் தூய்மையாக இருப்பாங்க, நாம் உள்ளே போக முடியாது என்று அங்கேயே அந்த தில்லையை சுற்றி மதில் இருக்கு இல்லையா, 4 வாயில்கள், அதில் வந்து தெற்கு வாயிலில் உள்ளே போகலை, ஊருக்குள்ளேயே போகாமல் வெளியிலே சுற்றி வர்றாரு. இதுதான் நடக்குது. ஆனால் அருணை வடிவேல் முதலியார் என்ன சொல்கிறாங்க, செய்தது தில்லை நகருக்குள்ளும் திருக்கோயிலுக்குள்ளும் புக முயன்றதுன்னு நினைக்கிறாங்க. புக விரும்புகிறாரு, போய் இறைவனை பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் உற்பத்தி வைக்கப்படுகிறது இறைவனாலேயே. அதை தான் அவர் வந்து நினைக்கிறார். அதனால் அந்த உரை விளக்கம் சரியில்லை. அதேபோல் சிகேஎஸ் என்ன பண்ணுறாங்க, குலநிலை பிறழுதல்னு ஏன் அப்படி எழுதினாங்கன்னே தெரியல. குலநிலை பிறழுதல்னால் அவர் குலத்திற்கு தில்லையில் போய் வணங்குவதற்கு தகுதியின்மை அவை என்று சொல்வதாக சுட்டியிருக்கிறார். இதுதான் வந்து இறை இழிவு. நன்றாக நாயன்மார்களை வந்து இழித்தல்னு சொல்கிறோம்ல, குற்றம்னு சொல்கிறோம்ல, உரையில் வந்து குற்றம். என்ன வந்து குலநிலை வந்து பிறழுதல்னு சொல்லி பிறழ்ந்தார் அவர், அதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவும் ஏற்புடையதில்லை. சரி, வேறு என்னதான் குற்றம்னு சொல்லி நானும் வந்து படித்து பார்க்குறேன். எனக்கு வந்து சுத்தமாக எனக்கும் விளங்கலை. வேறு இது ரெண்டையும் மறுக்கிறோம், இது என்ன ஏற்புடையதல்ல. சரி, வேறு என்னதான் குற்றம் என்று சொல்லி எதில் வந்து குற்றம் இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து கண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது, இந்த குற்றங்கிறது ஒன்றும் இல்லை. பிழையுள்ளன பொறுத்திடுவீர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்தாயின்னு சுந்தரமூர்த்தி சாமிகளே பாடியிருக்காரு. அப்புறம் பின்னால் ஒரு ஞான நிலையில் 8 கழியல் எண்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர்னு சொல்லி
அப்படி வந்து பாடியிருக்காரு. அது வேற அந்த நாயன்மார்கள் வந்து அறியாமல் செய்யக்கூடிய பிழையாக அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன குற்றம் நாளை போவார் செஞ்சிருக்காருன்னா, சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கும்பொழுது இன்னும் எல்லைக்கே வரல. எப்பா சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடி தான் நமக்கு உணர்த்தணும். இறைவா நீங்கள் தான் உணர்த்தணும். இதை நான் ஏதாவது ஒரு சரியான கருத்து எனக்கு வந்து சிந்தனைக்கு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இதை படித்து பார்க்கும்போது அற்புதமான வரலாறு. அது ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். 11வது பாட்டில் அவர் பிறக்கும் பொழுதே இந்த நாயன்மார்கள் யாரும் இந்த பிறவியில் பிறந்து இந்த 15 வருஷம் 20 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்து ஞானமடையலை. ஒரு பிறவியோட தொடர்ச்சி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னென்னா 11வது பாட்டில் மெய்ப்பறிவு சிவன்கழற்கை விளைத்த உணர்வோடு வந்தார்னா, பெருமானுடைய திருவடி மேலேயே வந்து இந்த பேரன்போடு அவர் வந்து அந்த குலத்தில் அங்கே வந்து பிறக்கிறாரு, அந்த இடத்துல பிறக்கிறாரு. அடுத்தது 12வது பாட்டில் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருதையபால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி. இதுதான் ரொம்ப முக்கியமாக. பிறந்து உணர்வு தொடங்கிய பின், இது மாமா, இது அத்தை, இது ஆடு மாடு எல்லாம் தெரிஞ்சவுடனே பிறைக்கண்ணி பெருந்தையபால் அவர் பிறந்த இந்த சூழலில் அங்கே சிவ வழிபாடே இல்லாத இடத்துல போய் சாமி பிறப்பிக்கிறார். எங்கே கொண்டு போட்டாலும் வந்துடுவாங்கிறதுக்கு ஆன்மாக்களை வந்து அப்படி செய்கிறது தான் இறைவனோட லீலை. பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைபால் சிறந்த பெரும் காதலினால் பெருங்காதலினால் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தியராய், செம்மையே திருநாளை போவார்க்கடியன்னு அவர் பாடியிருக்கார் பார்த்தீங்களா இல்லையா? திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்டுன்னு திருநாவுக்கரையன் அப்படிங்கிறதுல. அதுபோல் செம்மைபுரி சிந்தையராய்னா சிவதவ நெறியில் வந்து சிவத்தை தவிர வேறு எந்த இதுவுமே சிந்தையில் இடம் கொடுக்காம மறந்தும் அயல் நினைவின்றி. இது என்னங்க வார்த்தை? மறந்தால் பெரிய ஞானியர்கள் கூட வராது, அங்கே நாளை போவாருக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அங்கே வந்து பிறந்திருக்காருன்னு அவரை சிறப்பிக்கிறார். அடுத்தது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் எந்த குலத்தில் வந்து பிறப்பிக்கப்பட்டாரோ அந்த குலத்தில் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்ன இறைவனுக்கு திருத்தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு, இந்த பேரிகை, இந்த மேளம், மத்தவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகவை தோல், அந்த தோல்களை கொடுக்கறது, அதை இழுத்து கட்டக்கூடிய விசிவாறு என்று அது கொடுக்கறது, அப்புறம் அந்த வீணை யாழுக்கெல்லாம் உள்ள நரம்புகள்லாம் கொடுக்கறது, அப்புறம் கோரோசனை, அந்த ஆலயத்திற்கு வந்து கோரோசனை கொடுக்குறது. அவருடைய தொடர்புடைய தொழில் வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கை முறையில் என்ன வந்து பெருமானுக்கு சேர்க்க முடியுமோ, அதோடு இல்லாமல் ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் இறைவனை வந்து போற்றி பரவி ஆடி பாடக்கூடிய, புறம்பே நின்று ஆடி பாடக்கூடிய இந்த இதெல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா, திருப்பூங்கூர் போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்து அங்கேருந்து அவருக்கு அருகாமையில் உள்ள ஊர், அந்த பெருமானை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த சிவலோகனை எப்படியோ வந்து நான் வந்து சிந்திக்கணுன்னு அவருடைய திருவடியை நினைக்கிறார். திருவடியை நினைக்கிறது எப்படி வரும்? இந்த பிறவிலியாக வந்துச்சு, முற்பிறவியோட தொடர்ச்சியாக வருது. அது வந்து 16வது பாடலில் திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினிடம், அங்கே போய் விருப்பத்தோடு நம்ம ஏதாவது பணிகள் செய்துட்டு வரணும்னு நினச்சி இவர் இந்த பொருள்களெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போவார் இல்லையா, அதை போல் அங்கே போகிறாரு. அங்கே என்ன ஒரு பெரிய நிகழ்வு, இதை தான் நம்ம வந்து உள்ளத்தில் வந்து கொள்ள வேண்டும். அங்கே வெளியில் நின்றுட்டு எப்பொழுதுமே ஒரு ஆலயத்துக்கு போனால் ஆடி பாடி இறைவனை போற்றி பரவி பாடி இறைவனை அங்கிருந்தே கண்டு வழிபடக்கூடிய நிலையில் உள்ளார். அங்கே என்னன்னா, அங்கே ஒரு பெரிய நந்தி தேவர் வந்து மூலவராக இருக்கக்கூடிய பெருமானே, அந்த அருவுருவ திருமேனியாகிய அந்த சதாசிவமூர்த்தியாக இருக்கக்கூடிய லிங்க திருமேனியை வந்து பார்க்க முடியாமல் ஒரு மறைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சீரேறும் இசைபாடி திருத்தொண்டர் வாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தாருக்கு. ஐயோ, பெருமானை நான் வந்து இசைத்து ஆடியும் பாடியும் நேராகவே கும்பிடணும்னு மனசில் தாங்க நினைக்கிறாரு. சொல்லவே இல்லை, இறைவா நீங்கள் வந்து மறைக்கப்படுகிறீர்கள் இந்த நந்தியால், என்னால் காண முடியலன்னு எதுவுமே சொல்லலை. உள்ளத்தில் நினைச்சாருங்க, அவ்வளோதாங்க. அது நேர்வார். காரேறும் எயில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விலங்காருள் புரிந்தருளி புலப்படுத்தார். அந்த மேகங்கள்லாம் வந்து தடவக்கூடிய மதிலால் சூழப்பட்ட அந்த திருப்பூங்கூர் ஆலயத்திலே தன் எதிரே வந்து மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனமான அந்த நந்தி தேவரை நீ விலகும்படி பெருமான் வந்து செய்து இவர் நினைச்சார், வேற ஒன்றுமே இல்லை. உங்களை நேராக பார்க்கணும், எனக்கு நந்தி மறைக்குது, இதுதான் வந்து நினைச்சார். அவ்வளவுதான். உடனே வந்து விளக்கி தன்னுடைய காட்சி புலப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே இந்த குளத்தை எல்லாம் சீர் பண்ணி குளங்களை எல்லாம் எடுத்து இந்த சீர் செய்து அப்புறம் ஊர் வந்து திரும்புகிறார்.
ஊர் வந்து திரும்பினோடனே இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் 20வது பாடலில் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து பல பகுதியில் போய் இதே போல் திருத்தொண்டுலாம் செஞ்சுக்கிட்டு வரவருக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, திருத்தில்லை திருமன்று சென்று இறைஞ்ச உய்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப. இவருக்கு என்ன ஆகிடுது, தில்லையை பற்றி இவர் வந்து பிறர் பேச கேள்விப்பட்டு தில்லையில் பெருமான் நட்டமாடு இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே, எப்படியாவது அந்த நட்ட திருமேனியை நட்ட பெருமானை வந்து பார்த்து விட வேண்டும், தில்லைக்கு நாம் போய்விட வேண்டும், நாம் வந்து பார்த்து விட வேண்டுங்கிற எண்ணம் அவர் உள்ளத்தில் உதிக்குது. அது இறைவனோட திருவருள் வந்து ஏற்படுத்தினதாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இறைவன் தான் எல்லாத்தையும் செலுத்துகிறார் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாரு, போவோம் இன்னும் நாளைக்கு காலையில் போயிடணும்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சிட்டு இரவு பூரா வந்து கண் துயில மாட்டார். 21ல் கண் துயிலார் புலர்ந்ததன் பின் அங்கு எய்த ஒன்று அணை தகுதன்மை உருகுலத்தோடு இசைவில்லை. நான் வந்து எந்த குலத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ இந்த உற்ற குலத்தோட அங்கே நமக்கு எய்த வந்து தகுதியே இல்லை அப்படி நினைக்கிறாரு. அதுவும் சாமியோட எண்ணம் தான் போட்டிருக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எண்ணத்தை உண்டாக்குறது அவர் தான், இப்படிப்பட்ட எண்ணத்தையும் அப்படி உண்டாக்குறது தான் அவர் தான். சரி நாளைக்கு போவோம், இன்றைக்கி இருக்கட்டும், இந்த பிரச்சனையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கோன்னா இப்படியே வந்து நான் இப்போ நாளைக்கு போகணுன்னு சில நாள் கடந்த போனோன்னா, இது என்ன பூளை பூ போல் அற்ப பிறவி, இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து அதை ஒழிக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிந்தனையில் அப்படியே வந்து எப்படியாவது நான் வந்து இறைவனை வந்து பார்த்து விட வேண்டும் என்று தில்லை மருங்கை வந்து அணைஞ்சிடுறார். தில்லை மருங்கை அணைந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவர் அங்கே திடீர்னு அங்கே உள்ளே போகலை. அவங்க அருணை வடிவேல் முதலியார் இவர் புக முயன்றாருன்னு எழுதியிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அங்கே என்ன நினைக்கிறாருன்னா, தில்லையோட எல்லையை சுற்றி அந்த நகரையே சுற்றி ஒரு பெரிய கோட்டை மதில் இருக்கும். நால்வரும் முதல்ல அது வழியாக தான் உள்ளே வராங்க. அது தனியாக எல்லோரும் கீழே கோபுரம் வழியாக தான் போனாங்க. இவங்க இஷ்டத்துக்கு வந்து எந்தெந்த திசையில் வந்தாங்க அந்த கோபுரம்னு சொல்கிறாங்க, அது தப்பு அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த ஊர் எல்லையை வந்து ஊரையே சுற்றி ஒரு பெரிய மதில், அதே போல் காஞ்சியில் அதே போல் பெரிய மதிலால் வந்து சூழப்பட்டிருக்கும் பல திருத்தலங்கள். அதில் வந்து என்னன்னா, தெற்கு வாயிலுக்கு அந்த போகும்பொழுது உள்ளே ஒரே புகையாக இருக்குது, வேள்வி புகையாக இருக்குது. தில்லை 3000 ஒரு பரப்பை படுத்துங்கும் பசுவேட்டு எரியோம்பு சிறப்பர் வாழ்தில்லை. பார்க்குறாரு, ஐயோ இப்படி இருக்கிறதுக்கு எப்படி நம்ம போக முடியும்? இவர் வந்து பிறர் சொல்ல கேட்டு அங்கே தில்லை 3000 இருக்காங்க, எல்லாம் வேதாகம வேள்வியெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னோன்னே இவருக்கே ஒரு எண்ணம் என்ன வந்துடுதுன்னா, நம்ம போக தகுதி இல்லைன்னு சுழன்று வர்றாரு. அப்புறம் பெருமான் அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் அங்கே எரியோம்பி அவரை அழைத்து கொண்டு சென்றது. அங்கே வந்து ஒரு பெரிய மாமுனியாக பிரம்மதேவர் போல அந்தனராக வந்து அங்கே தில்லைவாழ் அந்தனர்கள் உட்பட எல்லோரும் வந்து கையெடுத்து வணங்க, தேவர்கள் பூ மாறி பொழி அங்கே போய் இறைவனோட ஐக்கியமான வரலாறு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து அங்கே போக முயற்சி பண்ணலை, இறைவன் தான் அவரை வந்து அடிச்சுட்டு வர சொல்கிறாரு. அதனால் அவங்க உரையாசிரியர் அவங்க சொன்னது தப்பு. இந்த குல இழிவை வந்து அவர்கள் சொன்னது வந்து அது ஏற்புடையதில்லை. இதில் என்ன இந்த பாடலில் வந்து இவர் சொல்ல வர்றாரு, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது குற்றம்னு சொன்னது. அதே போல் நம்ம அன்பர்கள்லாம் இந்த வழிபாட்டு நெறியில் உள்ள பல நிலையில் உள்ள அன்பர்கள்லாம் இது குற்றம்னு சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி சாமி, இந்த பாட்டை நம்ம படிக்கக்கூடாது, நம்ம நாயன்மார் மேலெல்லாம் குற்றம் சொல்லி பாடியிருக்காருன்னு சொல்லி இப்படியெல்லாம். அப்படின்னா நீங்கள் சுந்தரமூர்த்தி சாமிகள் மேலேயே குற்றம் சொல்கிற மாதிரி வரும். அதை வந்து யாருமே சிந்திக்கலை. நம்பியார் ஒரு மேலே போய் குற்றம் செஞ்சால் சாமி பொறுத்துக்குவார? அவர் ஏதோ பாடியிருக்காரு, என்ன பாடியிருக்காருன்னு சிந்திக்கணும். இப்போ என்னன்னா, இதில் என்னடா குற்றம் இருக்குது? ஒன்றுமே குற்றமே இல்லையே, இது எப்படி வந்து இறைவன் இப்படி வந்து பண்ணியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப 2 நாளாக வந்து இப்படி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, அது இப்படி பண்ணினோம்னா நமக்கு வந்து ஒன்று கிடைச்சிடும். அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் வந்து அனுபவத்தில் வரும். என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து வந்துச்சுன்னா, திருப்பங்கூரில் ஒரு வழிபட போகிறார். எல்லா தலங்களையும் புறத்தலை நின்று ஆடியும் பாடியும் இறைவனை போற்றி கண்டு மகிழ்வார். திருப்பங்கூரில் வழிபட போகிறார். திருப்பங்கூரில் வழிபட போகும்போது என்ன ஆகிடுது, நந்தி தேவர் மறைக்கிறார். நந்தி தேவர் மறைக்கிறார நான் நேராக பார்க்கணுன்னு மனசில் தான் நினைக்கிறார். 17வது பாடல் மீண்டும் சொல்கிறேன், சீரேறும் இசைப்பாடி திருத்தொண்டர் தெருவாயில் நேரே கும்பிட வேண்டும். இறைவா, உன்னை நான் இசைத்து போற்றி பாடி உன்னுடைய வாயிலில் நின்று உன்னை நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தா இருக்குது. மனசில் தாங்க நினைக்கிறாரு, அது நேர்வார். சாமி கொடுத்துட்றாரு அந்த காட்சியை. நினச்ச உடனே நமக்கு வந்து காட்சியளித்த பெருமான் திருப்பங்கூரில் நாம் வந்து தில்லையை நோக்கி செஞ்சோம்னா நம்மளை ஈர்த்து ஆட்கொண்டு நமக்கு வந்து
இந்த இந்த என்னென்ன இடையூறுகள் இருக்கோ எல்லாவற்றையும் அகற்றி நமக்கு காட்சி கொடுப்பார் என்று ஏன் அவர் வந்து சிந்திக்கலை? ஏன்னா இது இந்த சிந்தனைக்கு பெரிய எம்ஏ, பிஎடு, இது பிஹெச்டி எல்லாமே படிக்க வேண்டாம். ஏன்னா அவர் அனுபவமாக திருப்பங்கூரில் வந்து சிவலோகன் முன்பு நின்று அவர் வந்து பார்க்க முடியலையே, நான் இசைத்து பாடி ஆடி தங்களை வந்து கண்டு மகிழ வேண்டுமே பெருமான் என்று நினைந்த உடனே நந்தியை விலைக்கு அருள் கொடுத்த பெருமான், நீ தில்லையை நோக்கி போனேன் உங்களுக்கு எப்படி காட்சி கொடுக்காமல் இருப்பாருன்னு ஏன் அவர் வந்து சிந்திக்கலை? இதை தான் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் குற்றம் என்று அனுமானித்திருக்க முடியும் என்பது நான் வந்து இந்த வரலாற்றினை முழுவதுமாக ஆய்வு செய்த வகையில் நான் எடுத்த ஒரு முடிவு. நான் எடுத்த முடிவே எல்லாம் சரியாக இருக்கும் என்று நான் வந்து உறுதியாக சொல்லலை. நிறைய என்னை விட கற்றவர்கள் பெரிய ஞானியர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு கருத்து, நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி ஆதாரத்தோடு நிரூபணம் பண்ணி, இல்லை அந்த 2 உரையாசிரியர் சொன்னது தான் சரின்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வேறு கருத்து வேண்டுமானாலும் இருந்தாலும் சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு, இதுதான் எனக்கு தீர்வு. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொரு பாடல்லையும் உன்னுடைய திருவடியை ஏன் பற்றினேன் என்று தான் அங்கே வந்து பாடுறாரு. உன்னுடைய திருவடியை ஏன் பற்றினேன் என்பதற்கான காரணங்களாக அவர் வந்து சொல்லக்கூடியது, யமனிடமிருந்து நீங்கள் காத்தது 12 வேலி நிலம் பெயர்த்தும் 12 வேலி கொண்டருளும் அப்படிப்பட்ட பெருமானாக நீங்கள் இருந்தது, சண்டேஸ்வரருக்காக அருள் செய்து அவரை வந்து காத்தது, அதே போல் அர்ஜுனனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு வந்து ஆறுதல் புரிந்தது, அப்புறம் விடம் உண்டது, எல்லாரும் சரணடைந்தவரை காக்க விடம் உண்டது, அப்புறம் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, பண்டு பகீரதன் வேண்ட அவனுக்கு கங்கை நங்கையால் வந்து கொடுத்தது, முப்புறத்தை வந்து தேவர்கள் வந்து சரணடைஞ்சோன்னா முப்புறத்தை எரித்து வந்து காத்தது, அப்புறம் பண்டு 4 ஞானம் உரைத்தது, அப்புறம் ராவணனை அடர்த்து அவனுக்கு என்னென்ன நன்மையை வந்து நல்க முடியுமோ எல்லாம் பண்ண, இதையெல்லாம் கண்டு தான் உங்களுடைய திருவடியை வந்து அடைந்தேன். திருவடி ஏன் உங்களுடைய திருவடியை பற்றினேன் என்று உலகோராகிய நமக்கு இந்த ஞானத்தை உணர்த்துவதற்கு நான் ஞானாசிரியராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் தம் மீது ஏற்றி இறைவனுடைய பரத்துவத்தெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் என்னை வந்து நான் அவருடைய திருவடியை அதனால தான்டா பற்றுனா நீங்களும் பற்றுங்கடான்னு சொல்கிறது தான் இந்த திருப்பங்கூர் திருப்பதிகம். அதில் தான் இந்த நாயன்மார்கள்லாம் வந்து அவர்களே வந்து குற்றம் செஞ்சால் கூட குணமென கருதக்கூடிய பெருமான், நானும் வந்து குற்றம் செஞ்சேன், அதை குணமென கருதி எனக்கு கண்களை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதன் பிறகு நடந்த நிகழ்வு இது. அப்படி வந்து இந்த அனுபவபூர்வமாக இதை வந்து பாடுகிறார் என்று சொல்லி, இதில் மாற்று கருத்து இருந்தால் அன்பர்கள் வந்து தெரிவிக்கலாம். நான் சொன்னதே வந்து சரி என்று நான் சொல்லுவாங்க இயல்பு கிடையாது. எப்பொழுதுமே 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு பதிவும் போடும்போது ஏதாவது குற்றம் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன், நான் அது ஏற்புடையதாக தான் நான் திருத்திக் கொள்கிறேன் என்று. ஏன்னா இந்த ஞான விஷயங்கள் வந்து எல்லையே கிடையாது என்று சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினா விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.